சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. ஆண்டவரே, எத்தனை நீதி உள்ள நீர் தேவனாய் இருக்கிறீரப்பா. கொஞ்சம் கூட உடைய நீதிகள் மாறவே இல்லை. எவ்வளவு அருமையாக இருக்கு அப்படின்னு சொன்னோம். தண்ணி குடிக்கும் போது இங்க பாருங்க, ஒரு விஷயம் சொல்ற. தண்ணி குடிக்கும் போது ஒரு சின்ன ஏதோ ஒரு இலை கூட ரொம்ப பெருசா சொல்லிட்டேன். சின்ன ஒரு கடகசையில ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா குடிக்கும் போது நம்ம தொண்டைக்கு தெரிஞ்சது துப்பிடுறோம். தண்ணியில என்னவோ இருந்துச்சு அப்படின்றோம். ஒன்னே இல்லப்பா, என்னவோ இருந்துச்சுங்க. ஒரு மரப்பீசு இருந்தா தண்ணிய குடிப்பீங்களா? அந்த தண்ணியில வேற ஏதாவது ஒரு பொருள் விழுந்துட்டு இருந்தா குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்க. தண்ணினா குடிக்கும் போது அப்படியே உள்ள போனோம். ஆனா இந்த உலகத்துல தண்ணி குடிக்கும் போது முள்ள வச்சு கொடுக்கிறார் கடவுள். இதை நம்ப முடியுமா? நீங்க தண்ணி குடிக்கும் போது முள்ளு வச்சா நீங்க விரும்புவீங்களா? நீங்க குடிப்பீங்களா தண்ணி? என்னங்க, தண்ணி குடிக்கும் போது முள்ள வச்சா தொண்டை அறுத்துறாது, நாக்கு அறுத்துறாது. அப்படின்னா பாலைவனத்தில் வளரக்கூடிய ஒரு செடி பலவிதமான முள்ளோடு கூட வளருது. அதை பிச்சு பார்த்தா அப்படி தண்ணி ஊத்துது. ஆனா அதெல்லாம் நாம குடிக்க முடியாது. ஒட்டகம் மட்டும்தான் அப்படியே வாய போட்டு அந்த செடி அப்படியே பறித்து நல்லா மென்னு தண்ணிய உள் வாங்கிக்கின்னு போயிட்டே இருக்கு. நீங்கள் கவனித்தீர்களா? கடவுள் ஒருவனுக்கு தண்ணிய கொடுக்கிறான், முள்ளோடு கூட கொடுத்திருக்கிறான். தண்ணியை இறைவன் நமக்கும் கொடுத்திருக்கிறான். ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாம இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். எத்தனை ஒரு நீதி பாருங்க. ஏன் கடவுள் ஒட்டகத்துக்கு அந்த மாதிரி தண்ணி வச்சார்? ஏன்னா ஒட்டகம் மட்டும்தான் பாலைவனத்தில் உழைக்க கூடியது. வேற எந்த மிருகமோ அந்த தண்ணியை தொடக்கூடாது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. வேற எந்த மிருகமோ அந்த தண்ணியை தொடக்கூடாது. அது வெறும் ஒட்டகத்துக்கு மட்டும். அதுக்காக முள்ள வைக்கிறார். இவன் எல்லாம் எண்ணி பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சுண்டெலி வாழ்க்கை முழுவதும் தண்ணி குடிக்கிறது இல்லையா? அதுக்கு தண்ணி தேவையே இல்லையா? ஒரு சுண்டெலி வாழ்க்கை முழுவதும் தண்ணி குடிக்கிறது இல்லையா? இதெல்லாம் நம்முடைய புத்திக்கு ஏற்ற விஷயமா? இது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கடவுள் எல்லா விஷயத்திற்கும் நீதியாய் நியாயமாய்தான் ஆண்டவர் வேலை புரிந்திருக்கிறார். எல்லாமே நீதி நியாயமா தான் நடந்துட்டு இருக்கிறது. கடவுள் நீதி உள்ள நியாயாதிபதியா உன்னை ஆண்டவர் இந்த உலகத்துல நடத்திட்டு இருக்கிறார். அதனால நீ ஜெபிக்க வேண்டியது அவசியம். நீ ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்திக்க வேண்டியது அவசியம்.